படம் என்ன இதுன்னு தெரியல. பட் பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது மெசேஜ் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு மிக்ஸ்டு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ கெஸ் இட்ஸ் லைக் இந்த மென்டலி இதுவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இது மாதிரி எனக்கு இருந்துச்சு. பிரசனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. புரியல. இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஸ்டார்டிங் எதுவுமே தெரியல. பட் பிரசன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஒரு நாள் அவங்களே பண்ணியிருப்பாங்கன்னு. பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேமிலி இதுக்கெலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் வந்து அந்தரன் படம் பார்த்துட்டு வந்தோம். லைக் 2 hours வந்து டைம் போனதே தெரில. நல்லா என்கேஜிங்காக இருந்தது. ஒர்த்துன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் அந்த விமென்ஸோடைய இவங்க பண்ணுற ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தவங்களை எமோஷ்னலாக மென்டலி எவ்வளோ வந்து வீக் ஆக்கி பிரேக் ஆக்குது, அதனால வர கான்சிக்வன்சஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. புரியல. லைக் ஆல்ரெடி இதெல்லாம் பாதி உடச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் எங்களுக்கும் ஒரு இது கிடச்சி நல்லா பண்ணியிருந்தேன். இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தரன் படம் பார்த்தோம், நல்லா இருந்தது படம். ஸ்டோரி வைஸு எல்லாமே நல்லா இருந்தது. புது பிளாட்டாக இருந்தது. ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே நிஜமாக நல்லா இருந்தது. 2 hours போர் அடிக்காமலே இருந்தது. நிறைய பிளாட் ட்விஸ்ட்டும் இருந்தது. எதிர்பார்க்கறதுல எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நிறையா புதுசாகவும் இருந்தது. ஓவராலாக படம் சூப்பராகவே இருந்தது. அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. பிரசனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லை, லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சது. நாங்கள் என்ன நினச்சோம், பிரசன்ட் தான் வில்லனாக இருப்பாங்களோன்னு நினச்சோம். ஆனால் ஆக்சுவலாக ஹீரோயின் தான் வில்லனாக இருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஸோ நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ரோலாக இருந்துச்சு. இல்லை, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஹீரோயினாக தான் இருக்கோன்னு. ஆனால் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இது ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி மூவி மாதிரி தான் இருக்கும். பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் செட் ஆகிற மாதிரியான ஒரு மூவி தான். நம்ம இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் கிளைமேக்ஸில். அது நல்லா இருந்தது. அது எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு ஆக்சுவலி. பட் அதுக்கான ரீசனை நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் வந்து நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பிரஜன் சார் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரியாக வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. நல்லா ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போது நீ பொண்ணு தானே அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்கிறாங்க, சோஷியல் மெசேஜாக இருக்குது. அவ்வளோதான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. உண்மையிலே பிரஜன் சார் நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. கடைசி வரையும் ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. ஒரு நல்ல தீம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சோஷியல் மெசேஜ் அது. நாம் வந்து ஒரு மேல் ஃபீமேல்ன்ற அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. பெண் குழந்தைகளையும் நம்ம வந்து நல்ல இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றதுக்கு வந்து நல்ல ஒரு டைரக்டருக்கு உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். நான் பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாட்டு மியூசிக் தான் வந்து படத்தை அப்படியே நல்லா அந்த படத்தோடயே இணைஞ்சிருந்தது. கடைசி வரையும் ஒரு அருமையான ஒரு படத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஏன்னா இது வந்து தேட்டரில் பார்க்கும்போது நல்ல அந்த ஒரு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்.